ஒரு மன்னனுக்கும் ஒரு குரங்குக்கும் நல்ல நட்பு இருந்தது. ஒரு நாள் மன்னன் தூங்கிக் கொண்டிருந்தான். குரங்கு அவனை காக்க நின்றது. அப்போது ஒரு ஈ அறைக்குள் பறந்து வந்து மன்னனின் முகத்தில் உட்கார்ந்தது. குரங்கு அதை விரட்டியது. ஆனால் ஈ மீண்டும் வந்தது. மீண்டும் விரட்டியது. ஆனால் அது திரும்பி வந்து விட்டது. இந்த சமயம் குரங்கு கோபம் அடைந்தது. இப்போ இதை பாடம் புகட்டணும் என்று நினைத்தது. அது மன்னனின் வாளை எடுத்துக்கொண்டு மன்னனின் கழுத்தில் உட்கார்ந்ததும் வாளை பாய்ச்சியது. மன்னன் அதிர்ச்சியுடன் விழித்தான். உயிர் தப்பியிருந்தாலும் குரங்கின் முட்டாள்தனத்தால் பயந்தான். அந்த நாளிலிருந்து அவன் குரங்கை கிட்ட விடவில்லை. முட்டாள் நண்பனை விட புத்திசாலி எதிரி நன்று. ஒரு பெரிய மரத்தில் இருந்த கூண்டில் ஒரு ஊதா நிற பறவை வாழ்ந்தது. அது ஆற்றங்கரையில் இருந்தது. அதுக்கு ஆடு, குரங்கு, கோழி, குஞ்சு எல்லாம் நல்ல நண்பர்கள். ஒரு நாள் பெருமழை பெய்தது. ஆறு வெள்ளமாயிற்று. எல்லாரும் குளிர்ந்து நடுங்கினார்கள். அப்போது பறவை சொன்னது, கோடை காலத்திலே வீடு கட்டினா இப்போ மாதிரி துன்பப்பட மாட்டீங்க. அதை கேட்ட குரங்கு கோபமாயிட்டு, என்னை எப்படி அறிவுறுத்துற? கூண்டை உடைச்சிடுச்சு. பறவை அழுதது. அந்த நாள் ஒரு பாடம் கற்றுக்கொண்டது. நீதி முட்டாளுக்கு அறிவுரை சொல்லக்கூடாது. ஒரு காட்டு வழியில் ஒரு ஒட்டகம் குட்டியை ஈன்றது. அப்போது ஒரு வியாபாரியும் அவரது மனைவியும் அங்கே வந்தார்கள். அவர்கள் உதவி செய்து குட்டியை உயிருடன் பெறச் செய்தார்கள். அந்த வியாபாரியின் மனைவி அன்புடன் தாய் ஒட்டகத்தையும் குட்டியையும் கவனித்தாள். பின்னர் அவர்கள் இரண்டையும் தங்களுடன் வீட்டிற்கு அழைத்து சென்றனர். அவன் ஒட்டகத்தின் பாலை விற்று பெரிய பணக்காரனானான். குட்டி ஒட்டகத்துக்கு அவனுக்கு அதிக பாசம். அதனால் அதன் கழுத்தில் ஒரு மணி கட்டி வைத்தான். ஒரு நாள் மேய்ச்சலுக்கு சென்ற குட்டி ஒட்டகம் கூட்டத்திலிருந்து தனியாக போனது. அதை கவனித்த சிங்கம் அதை மெல்ல பின்தொடர்ந்தது. அது திடீரென பாய்ந்து குட்டியை கொன்றது. கதையின் நீதி, பெரியோர் அறிவுரையை புறந்தள்ளக்கூடாது. ஒரு மன்னன் தனது அரண்மனையில் உள்ள அழகிய குளத்தில் பல அன்னப்பறவைகளை வளர்த்து வந்தான். மாலை நேரங்களில் அவற்றுடன் விளையாடி மன நிம்மதியாக தனது நேரத்தை கழித்தான். ஒரு நாள் ஒரு வினோதமான புதிய பறவை அவன் அரண்மனைக்குள் வந்து சேர்ந்தது. அதன் அழகும் நடையும் மன்னனை மிகவும் ஈர்த்தது. அந்த நாளிலிருந்தே அவன் தனது நேரத்தை அந்த புதிய பறவையுடன் மட்டுமே கழிக்கத் தொடங்கினான். ஒரு நாள் அவன் அந்த பறவையிடம், நீ இங்கேயே என்னுடனே தங்கியிரு என்றான். அதுக்கு அந்த பறவை, மன்னா, உன் குளத்தில் ஏற்கனவே நிறைய அன்னப்பறவைகள் இருக்கின்றன. அவை இருக்கும்போது நான் இங்கே இருப்பது சரியில்லை. நான் அவ்வப்போது வந்து செல்கிறேன் என்றது. இதை கேட்ட மன்னன் தனது வீரர்களை அழைத்து, அந்த அன்னப்பறவைகளை எல்லாம் நீக்கிவிடுங்கள் என்று உத்தரவிட்டான். ஆனால் இதை கேட்ட அன்னப்பறவைகள் மன வருத்தத்துடன் தாமாகவே அங்கிருந்து பறந்து வேறொரு குளத்துக்கு சென்று விட்டன. மறுநாள் மன்னன் குளத்திற்கு சென்றபோது அங்கே ஒரு பறவையும் இல்லை. அவன் மிகவும் சோகமடைந்தான். பாடம்: புதியவர்களை நம்பி நம் பழைய நண்பர்களை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. ஒரு நாள் ஒரு காட்டில் ஒரு மான் வாழ்ந்தது. அது தினமும் குளத்துக்கு போய் தன்னுடைய பிரதிபலிப்பை பார்த்து பெருமைப்படும். என்ன அழகான கொம்பு, ஆனால் என் கால்கள் மோசமா இருக்கு என்று சொல்லும். ஒரு நாள் திடீரென ஒரு சிங்கம் அதை நோக்கி ஓடி வந்தது. மான் பயந்து வேகமாக ஓட ஆரம்பிச்சது. ஆனா ஓடிக்கொண்டிருந்த போது அதன் கொம்புகள் மரக்கிளைகளில் சிக்கிச்சு போச்சு. அது அப்போ உணர்ந்தது, அழகை நான் பெருமைப்படினேன், ஆனா அதுதான் இப்போ எனக்கு ஆபத்தா இருக்கு. அது தன் வலிமையான கால்களால் தன்னை விடுவித்து மீண்டும் வேகமாக ஓடி சிங்கத்திலிருந்து தப்பிச்சது. அப்போதான் மான் உணர்ந்தது, அழகில்லாத என் கால்கள்தான் என் உயிரை காப்பாத்திச்சு. நீதி: வெளி அழகை விட உன் உண்மையான வலிமைதான் முக்கியம். ஒரு நாள் ஒரு காட்டில் தீ பிடிச்சது. அனைத்து மிருகங்களும் பயந்து ஓடின. ஆனா ஒரு சிறிய சிட்டுக்குருவி மட்டும் அருகில் இருந்த ஆற்றில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அதன் சிறிய அலகால் தீ மீது ஊற்றத் தொடங்கினது. ஒரு யானை அதை பார்த்து சிரிச்சது. அந்த சிறிய துளியால் தீ அணையுமான்னு கேட்டது. சிட்டுக்குருவி சொன்னது, நான் என் கடமைய செய்துட்டேன். எவ்வளவு சிறியவனாக இருந்தாலும் நம் பங்கை செய்யணும். அதை கேட்ட மற்ற மிருகங்களும் தண்ணீர் கொண்டு சேர்ந்து இறுதியில் அந்த தீ அணைந்தது. நீதி: சிறிய செயலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்.